ஓம் சாய்ராம். இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நம்ம பாபா ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், அன்னதானம் நடைபெறும். நம்ம ஆலயம் பார்த்திங்கன்னா திருநென்றவூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் இருக்குது. திருவள்ளூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர், திருநென்றவூருக்கும் திருவள்ளூருக்கும் நடுவில் நம்ம ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தோட சிறப்புன்னு பார்க்கும்போது வருஷத்தில் 4 தடவை இங்கே விசேஷங்கள் நடக்கும். ஸ்ரீராம நவமி அன்றைக்கு சீதாராம கல்யாண உற்சவமும், குரு பௌர்ணமிக்கு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி, பாபாவோட ஜீவ சமாதியான தினமான விஜயதசமி அன்னைக்கு உற்சவமூர்த்தி திருவிதி உலா, ஒரு 3 விசேஷங்க வருஷத்தில் இந்த ஆலயத்தில் நடந்துன்னு இருக்கு. நம்ம பாபாவிடம் வந்தவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பயங்கர ரொம்ப அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கு. சாய்ராம். திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பிறக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்க நினச்சது. இந்த கோயிலோட ஸ்பெஷல் இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பாபா ஆலயத்தில் ஒரு முடிச்சு காணிக்க மாதிரி நம்ம பாபா காலில் என்னுடைய பிரார்த்தனையை நீங்கள் எடுத்து நம்ம பாபா பாதத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலில் ஒரு காணிக்கையை மஞ்சள் துணியில், வெள்ளை துணியில் 1 ரூபாய் காயினை கட்டி அவர் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. அவங்க வேண்டின வரம் கொடுக்குற ஒரு தெய்வமாக நம்ம பாபா இப்போ இருந்து நிற்கிறாரு. நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு அற்புதம் நடந்துன்னு இருக்கு. சாய்ராம். ரொம்ப உடல்நிலை சரியாதவங்க, அவங்களுக்கு துலாபாரம் போடுற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. உடல்நிலை சரியாதவங்க துலாபாரம், அவங்களுக்கு துலாபாரம் செலுத்துறேன்னு சொல்லி வேண்டிக்கணும்னா அரிசி, பருப்பு, எடை அன்னதானம், ஒரு 40, 50 வயசு, 60 வயசு ஆளுங்கள்லாம் கூட எடை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சியும் இங்கே நடந்துன்னு இருக்கு. சீதாராம கல்யாண உற்சவம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். ஸ்ரீராமநவமி கல்யாண உற்சவத்துக்கு ரொம்ப விசேஷமாக, முன்னெல்லாம் சிலையே இல்லை. இப்போ விக்கிரகங்க நம்ம பாபாவே இந்த ஆலயத்துக்கு சொந்தமாக விக்கிரகங்க வாங்கி கடந்த ஆண்டு முதல் வருஷம் கல்யாண உற்சவம் நடந்தது. இப்போ வருகிற மார்ச் மாதம் 27ஆம் தேதி 2ஆம் ஆண்டு கல்யாண உற்சவம் நடக்கும். இந்த ஊஞ்சல் சேவையில் குழந்தை வரம் இல்லாதவங்க ஒரு மட்டை தேங்காய் வாங்கி வந்து வச்சாங்க. நாங்களும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை வரம் கொடுத்துருக்காரு. நிறைய அற்புதங்கள் நடந்துன்னு தான் இருக்குது அவங்க வாழ்க்கையில். இது திருநின்றவூர், திருவள்ளூர் இருதயேஸ்வரர் கோயிலுக்கும் வைத்திய வீரராகவர் கோயிலுக்கும் நடுவில் நம்ம குருவோட கோயில் அமைஞ்சிருக்கு. சாய்ராம். நிறைய இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நிறைய அற்புதங்க நம்ம பாபா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு குருவாரத்தை முன்னிட்டு வியாழந்தோறும் வாரம் வியாழக்கிழமை அன்னதானம் ஒரு 150 பேர் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. சாய்ராம். அன்னதானத்துக்கு தேவையான பொருளெல்லாம் கூட நம்ம கோயிலுக்கு வரவங்க அன்னதானத்துக்கு தேவையான பருப்பு, புளி, அது மாதிரி பொருள்கள்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அன்னதானத்துக்கு ரொம்ப சிறப்பாக 12 ஆண்டுகள் ஆகுது இந்த ஆலயம் கட்டி. 12ஆம் வருடம் நடந்து கொண்டிருக்குது. சாய்ராம். இன்னும் சற்று நேரத்தில் மதியம் ஆரத்தி 12 மணிக்கு நடைபெறும். லைவ் நிகழ்ச்சி சரியாக வராததால் டவுன்லோட் பண்ணி இப்படி போடுறோம். இந்த ஒரு பக்தர் வந்து அவங்களுக்கு நடந்த ஒரு அதிசயத்தை சொல்ல போகிறாங்க. சாய்ராம். ஓம் சாய்ராம். சொல்லுமா. ஓம் சாய்ராம். எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார். 5 வருஷம் ஆச்சு அந்த கேஸு. 3 வருஷம் மெட்ராஸில் வாதாடி இருந்தோம். இங்கே வந்து 2 வருஷம் தான் ஆகுது. நாங்கள் இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு அம்மா கூப்பிட்டு வந்தாங்க அந்த கோயிலுக்கு. வந்து அவர் காலடியில் விழுந்து, உன்னையே நம்பியிருந்தவரை கை விட்டுட்டே. கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, சாட்சி இல்லைன்ட்டாங்க. 5 வாட்டி கோர்ட்டில் ஏறினேன். 5 வாட்டி ஏறும்போது 3ஆவது வாட்டிக்கு சாட்சியே இல்லைன்ட்டாங்க.
அப்படியே மனசு கஷ்டப்பட்டுன்னு வந்தேன். ஒரு அம்மா வந்து கூட்டின்னு வந்த உடனே இங்கே வந்து விழுதேன். உன்னையே நம்பின்னு இருந்தாரு, அவர் கும்பிட்டுருந்தார், 40 வருஷமாக கும்பிட்டுருந்தாரு. விட கை விட்டுட்டியே சாட்சி இல்லைன்றால, எந்த சாட்சி? உயிர் போனவங்க சாட்சி எடுத்து சொல்ல முடியும், என் பிள்ளைங்க தான் சாட்சி அப்படின்னு சொல்லி வந்து ராமம் பார்க்கணும். இவர்கிட்ட அழுது அழுது ஒரு நாள் 6 மாதமாக நான் பெணாத்திருந்தேன். ஏதோ கையில் வரலையே, இருக்கும் போது தான் நல்லது செய்ய இல்லையே, அவர் போயே நம்மளுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ராவம் பார்க்கணும் பெணாத்தின்னு இருந்தேன். அப்போலைக்கே எங்கள் பையன் ஒரு நாள் நைட்டு 1 மணிக்கு வந்து எம்மா நல்ல குட் நியூஸ் பண்ணான். என்ன பண்ணேன், அப்பா கேஸ் ஜெயிச்சிச்சுமா, வைக்கல் சொன்னார்மா அப்படின்னா. சரிப்பானேன். அது நடந்தும் அது சொல்லியும் ஒரு 3 மாதம் வரைக்கும் எனக்கு ரொம்ப இழுத்து வச்சுருந்தது. அப்பாலைக்கே என்ன செய்தாங்க, ஜெயிச்சிச்சு சொல்லிட்டு 7 லட்ச ரூபா போட்டேன். நாங்கள் 7 லட்ச ரூபா இருந்து சொல்லிட்டு கோர்ட்டு ஃபீஸு வைக்கல் ஃபீஸு 2 லட்ச ரூபா எடுத்துனாங்க. பசங்க 2 லட்ச ரூபா எடுத்துனானுங்க. அதுக்கு கொஞ்சம் மீதி 3 லட்ச ரூபாய் எனக்கு வந்து 3 லட்ச ரூபாயோட போன ஒரு 2 மாதம் முன்னாடி எனக்கு 1 லட்ச ரூபாய் ஆஸ்பத்திரிக்கு செலவு தான், மூச்சு அடைச்சி. அதனால அந்த செலவுலாம் அதெல்லாம் பற்றி இல்லை. எங்கள் அப்பாவுக்காக நான் பெறாத்தினேன். இன்றைக்கி நான் இந்த மாதிரி என் கையில் கிடச்சது நான் செய்கிறேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா எனக்கு நிறைவேற்றிட்டாரு. தேங்க்யூ சார். எல்லாரும் ஒரு ஜோராக ஒரு கை தட்டிடுங்க. நம்மளுக்கு இல்லை, நம்ம பாபாவுக்கு ஒரு நன்றி. நம்பினவர்களை சின்ன விஷயம். கண்டிப்பாக 1 வருஷம் நான் இங்கே வந்து பழம் வாங்கி தின்னுட்டு விதை தான் பிடிச்சேன். அந்த விதை செடி முளைஞ்சிச்சு. எங்கள் மருமோட கேட்பாரு, முளைச்சிச்சு, நிறைய காய் காய்ச்சிதை கண்டி ஒன்று கூட பழுக்கலை. அப்படியே மூட்டை முடியாது கட்டின்னு இருக்குது. எப்பா பழுக்கிட்ட ராஜா, உன் காலடியில் எடுத்துகிட்டு வந்து நான் 3 பழம் வைக்கிறேன்னு 1 மாதமாக நான் வேண்டி. மாமரமா என்னது? பப்ளி மரம். பப்ளி மரம் ஒன்று ஒன்றா 3 பழுக்கிட்ட ராஜா, உனக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் ஏன்னு சொல்லி வேண்டிக்கினேன். 2 வாரத்துக்கு முன்னே பழுத்துச்சு. சின்ன விஷயம். அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு வேணும்னா ஒரு பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். இவ்வளோ நாள் பழுக்காத அந்த பழம் அவராண்ட சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அவர் காது கொடுத்து கேட்டிருக்காரு. அதுதான் உண்மை சாய்ராம். நம்ம மனசு நான் பெணாச்சுவேன் இவரை பற்றி. எங்கள் வீட்டுக்காரர் இவரை 40 வருஷமாக கொடுத்தாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. எங்கள் அப்பான்னு உபயம் பண்ணுவார். பால் வாங்கி கொடுப்பாரு, பிஸ்கெட் வாங்கி கொடுப்பாரு, பூ வாங்கி கொடுப்பாரு, ஊதவத்தி வாங்கி கொடுப்பாரு. காலையில் 5 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு அங்கே தான் போவார். பொறுப்பட்டில் தான் இருந்தோம் நாங்கள். இங்கே தான் வந்து இப்போ 2 வருஷம் தான் நாங்கள் இருந்தோம். என்றைக்கு வந்து இவர் காலடியில் விழுந்தனோ இன்னிலேருந்து எங்கள் அப்பா நாள் கிடையாது. எனக்கு தொண்டை துப்பம் அடைக்குது, வேற ஒன்றும் இல்லை. அது ஆனந்தத்தில் கொய்யா மரம் வச்சிருக்கிறேன். இங்கே வந்து தான் வாங்கி வச்சிருக்கிறேன். 2 காய் தான் விட்டுருக்கு. இன்னும் நிறைய காய் வரணும். நான் காய்ச்சி நான் கொண்டு வந்து வைக்கிறேன் தான்றேன். எங்கள் அப்பா எனக்கு நிறைவேற்றினால என் பிள்ளைக்கு கஷ்டம். வீடு கட்டிருக்கான், லோன் வாங்கி அந்த கடவுளுக்கு சம்பளம் ஆயிடுச்சுன்னா போதும். நிறைய என்ன பேசுறீங்களா? பாபா அதை அப்பதான் சொல்றீங்களா? வாங்க. சொல்லுங்க சார். நான் பார்க்க கிராமத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். என் உடம்பு கொஞ்ச நாள் முடியாமல் இருந்தது. நான் சாய்ராம் அப்பா கிட்ட நான் வேண்டினேன். என்னை நல்லா வச்சுட்டாரு. என் மகனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. எல்லாம் நல்லா தான் இருக்கும். இன்னும் நல்லா வச்சுருப்பாரு எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவை நம்புறவங்க கைவிடவே மாட்டார். எங்கள் அப்பா என்னைக்கு அவர் அருளுக்கு இருக்கு. நான் முழுக்க அவர் நம்புறப்பா. நன்றிப்பா. தேங்க்யூ சாரா. கண்டிப்பாக நம்பினவங்களை கைவிட்டதே இல்லை நம்ம பாபா. எவ்வளவோ இது 1 2 இல்லை, எண்ணிக்கையே இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது பாபாவோட மிராக்கல்னு பார்த்தோம்னா. நிறைய நடந்துன்னு இருக்குது. சாய்ராம். ஓம் சாய்ராம். நிமிஷம் இப்போ சொல்லுங்கக்கா. நான் கடந்த 22 வருடமாக எங்கள் அப்பா வழங்கிட்டு இருக்கேன். எனக்கு எல்லையில்லாத நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒவ்வொன்றா தீர்த்து வச்சிருந்த சந்தையாக கருப்பையில் எனக்கு கட்டியிருந்தது. அதை நான் அகற்றுறது ஒரு லட்சத்துக்கு 10,000 ரூபாய் கேட்டாரு. ஆனால் என்னால் அதை கொடுக்கிறது. ஏன்னா என் கணவர் 5 ரூபாய் செய்துட்டு என் குழந்தைகளும் இல்லை. அந்த நிலையில் இவரை தான் தஞ்சம் அடைஞ்சேன். எனக்கு உறவுகளும் வந்து பார்த்து கால் இல்லாத அந்த எத்தனை எனக்கு ஒரே அந்த ரத்தப்போக்கு அதிகமாக இருந்த காலத்தில் நான் ரொம்ப வேதனை அடைந்தேன். ஆனால் எப்படி சரி செய்வார் எப்படி செய்வார்னு தெரியல. அதை தானாகவே அது சரியாகிவிட்டது. அதே மாதிரி கொரோனா டைமில் எனக்கு குடல் வந்து சில உறுப்புகள் பாதிச்சு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அட்மிட் பண்ண சொன்னாங்க. கொரோனா டைம் அப்போவும் நான் இவர் தான், எனக்கு யாரும் இல்லை, அனாதையாக இருக்கிறது எல்லாருக்குமே இவர் தான் எனக்கு செய்கிறாரு. ஒவ்வொன்றும் என்னால் சொல்ல முடியும், நிறைய இருக்குங்க. நான் ஒரு நிமிஷம் முன்னாடி நின்று கண்ணீர் விட்டு நீங்கள் அழுதுங்கன்னா எல்லா குடும்பமும் மறந்து போகுது. அந்த அளவுக்கு இதை வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்க நான் சொல்லி எல்லாருமே வந்துட்டாங்க. என்னோட அப்படியே வந்து சென்னை நகர் பாப்பா போய் கழிச்சு போனாங்க. நான் இந்த வேலைக்கு பார்க்க நான் 4 வருடமாக இருந்தது. வந்திருந்து இவங்க வந்து பார்த்துட்டு இருக்கேன். நான்
எனக்கு இன்னும் ஒரு முறை என்னை ஷீரடிக்கு அழைச்சி சென்றுட்டாருன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அது நல்லா இருக்குது. ஆனால் மக்கள் அனைவருக்குமே சொல்கிறேன், கண்ணீரோட ஒரு நிமிஷம் அவங்க முகத்தை பார்த்துட்டு நீங்கள் அழுதிங்கன்னா நிச்சயமாக உங்களோட கோரிக்கைகளும் உங்களோட எண்ணங்களும் எல்லாமே நிறைவேறும். உங்கள் குழந்தைகள் படிப்பு முதற்கொண்டு எல்லா வளங்களையும் கண்டிப்பா தருவாரு. ஆனா நம்ம அவர்கிட்ட பேசணும், நம்பிக்கையா பேசணும், மனம் விட்டு. இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, சொல்லி அவர் இது பண்ணக்கூடாது. அவருக்கு தாமதமா இப்போ நீங்கள் இந்த சகோதரி சொன்ன மாதிரி தான் பொறுமையாக இருங்க. கண்டிப்பா தரவே இல்லைன்னா நம்ம ஏமாறாதீங்க, தருவார். அது காரணமாக அவருக்கு தெரியும், நமக்கு எது நல்லது செய்யணுன்றது அவருக்கு தெரியும். அதனால மாற்றங்கள் நிச்சயமாக வரும். நமக்கு நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையாக இருங்க. கண்டிப்பா நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார் நம்மள. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். தேங்க்யூ சாய்ராம். நான் வந்து குளத்தூரில் இருந்தேன் இந்த வருஷமாக. இப்போ இந்த ஒரு வருஷமாக தான் இங்கே வந்திருக்கேன். 2009 எனக்கு ரொம்ப ஜுரம் வந்துட்டு. காலையில் போவேன், டிப்ஸ் ஏற்றுவேன், வீட்டுக்கு வருவேன், மறுபடியும் ஜுரம் வந்துடும். அந்த மாதிரி 3000 4000 நான் செலவு பண்ணேன். நான் வந்து வீட்டு வேலை செய்துக்கிட்ட பொங்கலை நான் அந்த ஜுரம் வரும்போது ஒரு நாள் வியாழக்கிழமை ஆஸ்பத்திரி பெட்டில் பட்டுட்டு இந்த பாபாவை வேண்டிக்கினேன். பாபா, நான் இது வரைக்கும் உங்களை கும்பிடல, இனிமேல் நான் கும்பிடுறேன். நான் என் குழந்தை குட்டிங்களெல்லாம் காப்பாற்றணும். நான் வந்து கணவனால் கைவிடப்பட்டவ, அதனால வந்து என் குழந்தைங்களை காப்பாற்றணும். நீங்கள் வந்து எனக்கு நல்லது புரியுங்க. அடுத்த வியாழக்கிழமை நான் உங்கள் சன்னதிக்கு நடந்தே வரணும். உங்கள் சன்னதி எங்கே இருக்குது? குமரன் நகரில் இருக்குது, குளத்தூர் குமரன் நகரில் இருக்குது. நான் அங்கே வரணும். அதனால என்ன நல்ல மாதிரியாக நடக்க வைங்க பாபான்னு கேட்டேன். ஆனால் ஆஸ்பத்திரிலேருந்து வந்த ஒரு செகண்டே என் உடம்பு எனக்கு தேர்த்தி கொடுத்தீங்க. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், என் உயிர் இருக்கிற வரைக்கும் தேர்த்தி கொடுத்தீங்க. நான் நல்லா நடந்து வந்தேன். ஒரு வேலைக்கிழமையே நடந்து மொல்லமாக தான் நடந்து வந்தேன். ஸ்பீடாக நடக்க முடியல, மொல்லமாக நடந்து வந்தேன். என் உடம்ப தேர்த்தி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அதே சமயம் கண்ணில் புற வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. 2023, 24 2 வருஷத்துல 2 கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணும்போது பல்லாவரத்தில் இருக்கிற சங்கரா நேத்ராலயாவில் போய் நான் ஆப்ரேஷன் பண்ணேன். அப்போது புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு இட்டுட்டு போனாங்க. நான் படுத்தேன், பெட்டில் படுத்துட்டு இருக்கேன். பொழுது விடிஞ்சால் வேலைக்கிழமை அன்னைக்கு 4 மணி. குட்டி குட்டியாக 2 பேர் வந்தாங்க. பாரு என் குழந்தை நடந்து போகுது, பாரு என் குழந்தை நடந்து போகுது, பாரு பாருன்னு சொல்லி என்னை பார்க்க வச்சாரு இந்த பாபா. என்ன அன்னையில் அதே மாதிரி 24 நாள் வீட்டில் தான் இருக்கேன். பொழுது விடிஞ்ச ஆஸ்பத்திரிக்கு போனோம். என் வீட்டை வராண்டால பேண்ட் சட்டை போட்டுக்கணும், கருப்பு கண்ணாடியை போட்டுக்கணும் நடக்கிறாரு பாபா. நான் வந்திருக்கேன், நீ தைரியமா போ அப்படின்னு நடக்கிறாரு. இது நிச்சயமா நடந்த உண்மை. பாபா அருளால நிச்சயமா நடந்த உண்மை. நான் என் வயசுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஆனா இவர் எனக்கு கருணை காமிச்சாரு. இப்போதைக்கு ஒரே ஒரு பிரச்சனை, என் வயிற்றுல பிரச்சனையா இருக்கு. என் வயிற்று பிரச்சனையை தயவு செய்து தீர்த்து வைங்க. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸ்கேன் எல்லாம் கூட நான் எடுத்து பார்த்துட்டேன். ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது எனக்கு உள்ள பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் விபூதியை நான் டெய்லி தடவிட்டு தான் வரேன். தயவுசெய்து எனக்கு அந்த பிரச்சனை இருந்து காப்பாற்றணும். எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது, ஆனால் அதை வெளியே சொல்ல முடியல. நீங்கள் நல்லது புரியுங்க பாப்பா. எனக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த உதியை வந்து தினமும் அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நீங்கள் பண்ணினே வாங்க. நம்பிக்கை தான் நீங்கள் அதை சொன்ன மாதிரி கண்டிப்பாக தான் இன்னைக்கு நடக்கணும். கண்டிப்பாக 2009 வந்த ஜுரம் இன்ன வரைக்கும் எனக்கு சும்மா தலைவலி ஜுரம் தான் வருமே தவிர மற்றபடி அப்படி படுத்தா மாதிரி வரல. அருளால இது வரைக்கும் இல்லை. இப்போ நடந்துட்டுங்க. அன்னைக்கு ஆரம்பித்தேன், பாபாவை கும்பிட ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் பாபா தான். அவரே வைத்தீஸ்வரராக இருந்து உங்களுக்கு அந்த வயிற்று வலி பிராப்திலேருந்து கண்டிப்பாக அவர் வைத்தீஸ்வரர் தான். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பயம், வயிற்று பிரச்சனைனா எனக்குள்ள ஒரு பயம். அந்த பயத்தை தடிஞ்சு, ஏன்னா என் பசங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணிட்டேன். என் பொண்ணு கல்யாணம் ஆகி 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தான். அங்கே குளத்தூரில் இருக்கிற பாபா கோயிலுக்கு போனேன். இந்த மாதிரி பாதத்தை தொட்டேன். அவன் 4 நாள் 5ஆவது நாள் தலைக்கு வச்சுருந்தா. இட்டோடு போனேன். அந்த பாதத்தை தொட்டு வயிற்றுல வச்சுக்கிட்டு இத்தோடு நின்று போனோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தோம். அத்தோடு நின்றுச்சு அவளுக்கு. அத்தோடு நின்று ஒரு பொம்பளை பிள்ளை சாய் சிவன்யான்னு சொல்லி வச்சுருக்கோம். அவள் ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வேலைக்கிழமை பிறந்தா. அதனால அவளுக்கு சாய் சிவன்யான்னு சொல்லி நாங்கள் பேர் வச்சு அவளை பாதுகாத்துட்டு வரோம். எல்லாம் அவர் பண்ணுற அருள் எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் பாபா. கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். நான் பக்கத்தில் இருந்து வரேன்.
எங்கள் வீட்டுக்காரர் நல்லா தான் வேலைக்கு போயிட்டு வந்தார். வந்து படுத்தார். காலையில் எழுந்துக்க முடியல. என்னன்னு கேட்டால் இடுப்பு ரொம்ப வலிக்குது, என்னால் எழுந்து நடக்கவே முடியல அப்படின்ட்டாரு. நாங்களும் ஒரு 3 மாதமாக எங்கேயோ கூப்பிட்டு, ஆனால் எங்கேயுமே சரியாகல. என்ன சொல்லிட்டாங்க, சபிதாவில் கூட்டின்னு போனதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனால் சரியாகும், இன்னும் நாங்கள் கேரண்டி கொடுக்க மாட்டோம், நடப்பாருன்னு நாங்கள் கேரண்டியாக சொல்ல மாட்டோம், ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சரி எதுவுமே சேர்த்துட்டேன் நம்பிக்கையாக, சரி இங்கே போய் சேர்த்துட்டேன். அது வரைக்கும் எனக்கு பாப்பா மேலே நம்பிக்கையும் கிடையாது, நான் வந்ததும் கிடையாது. சரின்ட்டு நைட்டு எதுவுமே டாக்டர் சொன்னோம், ரொம்ப கஷ்டம், கூட யாருமே இல்லை. ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருக்கேன். பாபா ஃபோனில் வந்து நான் இருக்கேன் மகளே, நீ ஏன் கஷ்டப்படுற, கண்டிப்பாக நீ நினச்சது நடக்கும், நல்லாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக அந்த யூடியூப்பில் எடுத்த உடனே எல்லாமே அதே பாபா வந்து மகளே மகளேன்னு சொல்லும் போது மனசில் வந்து ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. சரி பாபா அது மாதிரி நம்புகிறேன், நான் போகும்போது என் வீட்டுக்கு நல்லா நடந்து போகணும், அது மாதிரி போயிட்டாருன்னா நான் இங்கிலேருந்து விரதம் இருக்கேன், வேலைக்காமனா நான்வெஜ்லாம் சாப்பிடாம பாபாக்காக விரதம் இருக்கேன் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டேன். அதே போல் ஆப்ரேஷனும் பண்ணாங்க. பண்ணிட்டு மறுநாள் நடக்க சொல்கிறேன், நடக்கிறாரா பார்க்கலாம் அப்படின்னு எழுந்து உட்கார வச்சாங்க. உட்கார வச்ச உடனே அவர் இல்லை நான் நடக்கிறேன் அப்படின்னாரு. சரி நடக்கிறேன்னும் போது நீ எழுந்து உட்கார வச்சிங்க பரவாயில்ல, சரி நடக்கிறேன்னும் போது நாங்கள் முயற்சி பண்ணுறோம், நீங்கள் எழுதுனேன் நடங்க அப்படின்னாரு. எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. மாடி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வச்சுட்டாரு. இப்போ கீழே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவங்க எல்லாருமே கேட்டாங்க, நேற்றெல்லாம் நடக்க முடியாமல் வந்தாங்களே, நாங்களே தண்ணிட்டு தானே வந்தோம் வண்டியில், எப்படி நடந்தார் அப்படின்ட்டு. பாபாவை நம்புறவங்க கண்டிப்பாக கைவிட மாட்டாருன்றதை நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நான் 7 வருஷமாக இப்போ, அதுக்கு முன்னே நான் கும்பிட்டது கிடையாது, அண்ணியில் கையை பிடிச்சவர் தான். வேலைக்கிழமெலாம் தான் இப்போ நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடாம வேலைக்கிழமைனா பாபாவை நம்பி நான் கும்பிட்டுட்டு வரேன். அதே போல் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளை நினைக்கும் போது அந்த நேரத்துக்கு அந்த பாபா கண்டிப்பாக கை கொடுப்பாரு. நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம். 7 வருஷமாக எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா டாக்டருங்களே வந்து என்னால் முடியாதுன்னு சொன்னப்போ அந்த ஒரே ஒரு வார்த்தை, பாபா நான் இருக்கேன் நீ செய்யுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. கூட சொந்தக்காரர் கூட யாருமே இல்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, பரவாயில்ல உங்கள் வீட்டுக்காரு எங்கள் வீட்டுக்காரர் கால் கை எல்லாமே எடுத்துட்டாங்க, நீ இன்னும் ஆப்ரேஷன் பண்ண நடந்தால் நடப்பாதுன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா நானே வந்து கால் ஊனோம், அவரும் இதுமாரி ஆகிட்டாருன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினச்சேன். அந்த பாபா வந்து என் கை கொடுத்து உதவுனாரு. அதே போல் எல்லாருமே வந்து நினச்சது நடக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். பாபா அதுக்கு தெரியாது. இப்போ பார்த்தோம்னா ஒவ்வொரு டிவோட்டிக்கும் இதை பார்த்தோம்னா நம்ம வந்து பாபா கோயிலுக்கு வரல சேராமல் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த எல்லா பக்தரவும் கூட பாபா கூப்பிட்டதால் தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ எல்லாருமே நம்ம கும்பிட்றோம், நாங்கள் பாபா கும்பிட்றோம், அவங்க நம்ம பாபா எடுத்துக்கணும், அது கிடையாது. யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் துக்கத்தில் இருக்கிறாங்களோ, கடவுள் வந்து இறைவன் வந்து மகான்களை படைக்கிறதே அதுக்கு தான். ஒரு குருமார்கள் வந்து பூலோகம் வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய தான் குருமார்கள் அவதரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் இந்த கஷ்டம் அவங்க துன்பம் துயரம்னு படுறவங்க நம்ம பாபா ஃபோட்டோ நீங்கள் வேணுமெனா பாருங்கள், யாருமே நம்மளா அவர் உருவப்படத்தையே சிலையாக கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டீங்க. யாராச்சும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிங்க, யாராச்சும் தான், யார் மூலமாக நீங்களே அந்த படத்தையோ உருவச்சிலையோ கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டீங்க. யார் மூலமாவது அவராது அவங்க வீட்டுக்கு வந்திருப்பார் உண்மையா. அப்படி யாரெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம், எவ்வளோ பேருக்கு அது மாதிரி பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறீங்க இங்கே. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவரை போய் கும்பிடணும்னு அவசியம் கிடையாது, அவர் நம்மளை தேடி வந்துடுவார். அதுதான் உண்மை. யாரெல்லாம் அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்கள தேடி அந்த பாபாவே அவங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் நம்ம அது மாதிரி நம்ம வார்த்தைங்களெல்லாம் சொல்கிறதுக்கே கிடையாது சாய்ராம். எந்த ஜென்மத்து பந்தம், அந்த பந்தம் இருந்ததால தான் இன்றைக்கி நம்ம பாபாவை கும்பிட்டுன்னு இருக்கிறோம். இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம பாபா டிவோட்டியாக தான் இருக்கோம். ஒரு குருவோட வழியில் போகிறதால நீ பாரு, உண்மை அது. யாருமே பாபா பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் வேணால் பாருங்கள், நீங்களா உருவ படமோ சிலையை வாங்கிட மாட்டீங்க. வேற யார் மூலமாக வேற யார் மூலமாக தான் உங்களுக்கு உங்கள் வீட்டை தேடி வந்திருப்பாரு. அது ஏன்னா நம்ம அவரை கும்பிடல, அவர் நம்மளே ஏற்று இருக்காரு. இந்த குழந்தைங்க நம்மளை கும்பிடணும்னு அவர் விரும்புகிறார். நம்ம போய் பாபா வந்தீங்க நம்ம போய் கும்பிடுறோம், நம்ம கும்பிடுறோம், அது கிடையாது. அது கிடையாது உண்மை. பாபா நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அந்த தளத்தை நினைக்கிற ஒரு இது. அவர் நம்ம வீட்டை தேடி அவரே வந்தாச்சு ஆல்ரெடி. நம்பிக்கை பொறுமை, இந்த 2 மட்டும், வேற எதுவும் அவர் கேட்கல.
அவர் மேல அலாதியான நம்பிக்கை ஒண்ணு வைங்க, பொறுமையா இருங்க. கண்டிப்பா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். லைஃப்ல ஒரு மாற்றம் எல்லாமே நீங்க பாபா கும்பிட்டு பாருங்க. அது முன்ன ஒரு கிபின்னு சொல்லுவாங்க. நீங்க வேணும்னா அதை எடுத்து பாருங்க. பாபா கும்பிடுறதுக்கு முன்னாடி, பாபா கும்பிட்டு அப்புறம், இந்த ரெண்டும் பாருங்க. எவ்வளவோ வித்தியாசங்கள் நீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல பார்த்துருப்பீங்க. இன்னைய வரைக்கும் நடந்துதான் இருக்கும், இனிமேலும் நடக்கும். உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு கூட வேற யாராச்சும் கஷ்டப்படுறவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா பாபா உருவப்படைய படமோ சிலையோ கூட நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு பாபா கும்பிடாம இருந்தாங்கன்னா தைரியமா அதுக்கு ஒரு மருந்து மாதிரி, அவங்க குடும்பத்துக்கு ஒரு மருந்து மாதிரி அதை எடுத்துட்டு போய் அவங்களை கும்பிட்டீங்கன்னா அதை கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு வேற லெவல்ல கண்டிப்பா வருவாங்க. பாபா நடத்தின்னு தான் இருக்கிறார், செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. எப்போ வந்தாலும் வியாழக்கிழமை தயவு செஞ்சு இப்பவும் சொல்றேன், வாரம் தயவு செஞ்சு மனுஷங்களான பேசவே பேசாதீங்க. நம்ம மனுஷங்களான நம்ம துக்கத்தையும் கவலையும் சொல்றதால ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. இறைவனிடம் பேசுங்க, பாபாவிடம் பேசுங்க. பேசுனா குரல் கொடுத்து கேட்குற பாபான்னா ஊன் கொட்டுவார். என்ன கடை சொல்லுவேன் நான், பாபான்னா ஊன்னு சொல்லுவார். இன்னைக்கு என்ன பாபா அரிசி பை கூட இல்லையே, உனக்கு அது கூடவா காசு கொடுத்து நான் வாங்கணும்னு. அன்னைய தினம் நீங்க என்னன்னா சொல்லுங்க, 3 பை அரிசி அங்கே வந்து நிற்கும். நெய் இல்லையே நான், அந்த நெய் எது வேணாலும் நம்ம பேசினா அது இதையும் சொல்வேன் நான். நீ எங்கதான் வச்சிருக்கிற காது, இவ்வளோ அழகா உனக்கு காது கேட்குது, நீ காது எங்கதான் வச்சுன்னு இருக்கிற, அவ்வளோ அழகா கேட்குற நீ. அது மாதிரி உண்மை செய்யலாம். மனசார நம்பிக்கையோட வாங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி விட்டுன்னு வந்துட்டாரு. இனிமேல் அவரை பாதத்தை கெட்டியா பிடிச்சிக்குவாங்க. உங்களுக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனைங்கோ கஷ்டங்களால தான் இன்னைக்கு இந்த இடம் கூட வந்து மெச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையுமே அவரை நம்பி மனசார நம்பிக்கையா இருங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள பாருங்க, உங்களுக்கு வேற லெவல்ல இருப்பீங்க எல்லாருமே. ஓம் சாய்ராம்.